ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு ஆட்டோடைய ரத்தம் தான் எடுத்திருக்கோம். ஒரு ஆட்டு ரத்தம் 3 நம்ம எடுத்திருக்கோம். நம்ம 6 பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஆட்டு ரத்தத்தை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணி இதில் முடியெல்லாம் இருக்கும். அதனால நம்ம சுத்தமாக இந்த மாதிரி 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டு ரத்தத்தை நம்ம எப்படி சுத்தம் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட்டு ரத்தத்தை அம்மா தான் கிளீன் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுக்கிறாங்க. பாருங்க, இந்த ஆட்டு ரத்தம் நார்மலி நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் இந்த ஆட்டு ரத்தத்துல ஹீமோகுளோபின் மட்டும் இல்லைங்க, புரதச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் B12, அமினோ அமிலங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள். இப்ப பாருங்க, இந்த ஆட்டு ரத்தத்தை கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில அடுப்புல வச்சுட்டு கடாயில இந்த 3 ஆட்டு ரத்தத்தை எடுத்து வச்சிடுறோம். வச்சுட்டு இதுக்கு தேவையான வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதுல தேவையான அளவுக்கு ஒரு மீடியமான உப்பு தான், கல் உப்பு தான் நம்ம போட போறோம். ஏன்னா ஆட்டு ரத்தத்துல ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பாங்க. அதனால நம்ம மீடியமான உப்பு போட்டு மட்டும் வேக வைக்கலாம். எதுக்காக வேக வைக்கிறோம்னா, இந்த ஆட்டு ரத்தத்துல ஆட்டோடைய முடி, கொஞ்சம் அழுக்கு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அது போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிடுறோம். ஆட்டு ரத்தத்தை நல்ல முறையா சுத்தம் பண்ணி நல்லா வேக வச்சு சாப்பிட்டாதான் இதோடைய பலன்கள் எல்லாமே நமக்கு உடம்புல போய் சேரும். இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல குக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இதை நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடுவோம். பிளேட்ல வச்சு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப அம்மா எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடுறாங்க. நார்மலி இந்த இப்ப ஆட்டோடைய ரத்தத்தை நம்ம இந்த மாதிரி முறையா சமைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சிவப்பணுக்கள்லாம் அதிகரிச்சு அனிமியா வரவே வராது. நார்மலி குளோபின் ஒரு சுத்தமான புரதங்கள் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. விட்டமின் B12 மற்ற 17 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய தசை வளர்ச்சியிலிருந்து உடல்ல இருக்கிற பல்வேறு இயக்கத்துக்கு இந்த ஆட்டு ரத்தம் ரொம்பவே உதவியா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆட்டு ரத்தத்தை நம்ம வேறொரு ஸ்டைல்ல கூட நம்ம செய்யலாம். அது இன்னொரு ஸ்டைல் எப்படி இருக்கிறது நம்ம வேறொரு வீடியோல நம்ம தெளிவா விளக்குறேன். இப்ப இந்த ஆட்டு ரத்தத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்ல போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி சமைக்கிறது, இந்த டிஷ்ஷஸ் எப்படி சமைக்கிறதுன்றத நான் அடுத்த வீடியோ இதை ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எந்த ஒரு உணவா இருந்தாலும் ஒரு லிமிட்டா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அது இந்த ஆட்டோடைய ரத்த பொரியலுக்கும் நம் கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஏன்னா இதை லிமிட்டா சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். பாருங்க, எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. See you.